ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். காரைக்கால் நெடுங்காட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. 4 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு கட்டுக்குள் கொண்டு வந்த வீரர்கள். அரசு போட்டித் தேர்வுக்கான இலவச வகுப்புகள் ஜூலை 9ஆம் தேதி துவங்குகிறது. கனகன் ஏரியை சுற்றி நடைபாதை அமைக்கும் பணி. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு. 35% மதிப்பெண் பெற்றால் தகுதி ஆணை வெளியிட வேண்டும். புதுச்சேரி மாநில ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு முதலமைச்சருக்கு கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். காரைக்கால் நெடுங்காடு பகுதியில் பழைய பொருட்கள் சேமிப்பு குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. காரைக்காலை அடுத்த நெடுங்காடு பிரதான சாலையில் உள்ள அம்பேத்கர் நகர் அருகே செல்வம் என்பவரின் பழைய பொருள் சேமிக்கும் குடோன் உள்ளது. இங்கு ஏராளமான பிளாஸ்டிக், இரும்பு, கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள், காலியான எண்ணெய் பேரல்கள் உள்ளிட்ட பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இவை அனைத்தும் தயார் நிலையில் வேறு ஊருக்கு கொண்டு செல்வதற்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த இடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ அருகிலிருந்த வயல் மற்றும் கடைகளுக்கும் மளமளவென பரவிய நிலையில் உடனடியாக 10க்கும் மேற்பட்ட காரைக்கால் மற்றும் தமிழக தீயணைப்பு வாகனங்களில் வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்து காரணமாக நெடுங்காடு பகுதி முழுவதும் மின்சாரம் நிறுத்தப்பட்ட நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் அதிக அளவு புகை மூட்டம் ஏற்பட்டதால் அருகில் இருந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கும் சென்றனர். 4 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். இந்த தீ விபத்தால் காரைக்கால் கும்பகோணம் இடையிலான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியின் அருகில் இருந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. வயல்வெளியில் காய்ந்த செடிகளில் வைத்து நெருப்பு எரிந்து பழைய இரும்பு குடோனுக்கு தீ பரவியதாக தெரிகிறது. இதுகுறித்து நெடுங்காடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு அமைச்சர் ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் மற்றும் அரசு அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர். அந்த பக்கம் போகவே இல்லையா? புதுச்சேரி அரசின் போட்டித் தேர்வில் பங்கேற்பவர்களுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் ஜூன் 9ஆம் தேதி துவங்குகிறது.
தொழிலாளர் துறை செயலர் சுமிதா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் நடத்தும் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலம் இலவச பயிற்சி வகுப்புகள் வரும் 9ஆம் தேதி முதல் துவங்குகிறது என்றும், அரசு வேலை நாட்களில் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை 3 மாதங்களுக்கு நடைபெறவுள்ளதாகவும், விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கனகன் ஏரியை சுற்றி நடைபாதை அமைக்கும் பணிக்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட கதிர்காமம் பகுதியில் உள்ள கனகன் ஏரியில் மக்கள் ஏரிக்கரையை பலப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் மூலம் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கரையை பலப்படுத்துதல், நடைபாதை அமைத்தல், சிறுவர் பூங்கா போன்ற மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக கரையை பலப்படுத்தும் வகையில் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் ஏரியை சுற்றி நடைபாதை அமைக்கப்பட உள்ளது. இந்த நடைபாதை ஏரியின் நீர்மட்டத்தை விட 2 அடி உயரத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இதற்காக ஏரியின் நீர்மட்டம் கணக்கிடும் பணி நடைபெற்றது. பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் தலைமையில் அதிகாரிகள் ஏரியில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து நடைபாதை அமைக்கப்பட உள்ள நிலையில் இந்த பணிகள் முடிவடைந்த பின்னர் சிறுவர் பூங்கா அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நீரின் தரத்தை மேம்படுத்தவும், பசுமையான சூழலை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் சிறப்பு தேர்வில் 35% மதிப்பெண் பெற்றால் தகுதி ஆணையை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதில் கடந்த 2011ஆம் ஆண்டிற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத சொல்வது போல் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்த அரசு மருத்துவர்களுக்கோ, பதவி உயர்வு மூலம் IAS ஆனவர்களுக்கோ நீட் தேர்வோ துறை ரீதியான தேர்வு நடத்துவதில்லை என்றும், 50 முதல் 55 வயது கடந்த 25 ஆண்டு அனுபவமிக்க ஆசிரியர்களை தகுதி தேர்விற்கு உட்படுத்துவதால் மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு 20 முதல் 25 ஆண்டு அனுபவம் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வில் 35% மதிப்பெண், அதாவது 52 மதிப்பெண் பெற்றால் தகுதி உடையவர் என்ற ஆணையை மாநில முதலமைச்சரே முடிவெடுக்கலாம் என்றும், மேற்கு வங்கம், குஜராத் போன்ற மாநிலங்கள் இந்த முறையை பின்பற்றி அனைத்து ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வில் தகுதியானவர்கள் என சான்றிதழ் அளித்துள்ளது போல ஒரு ஆணையை ஆசிரியர் நலன் கருதி முதலமைச்சர் வெளியிட்டு மற்ற மாநில அரசுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என அனைத்து ஆசிரியர் சமுதாயம் கேட்டுக்கொள்வதாகவும், தேர்வு முடிந்து முடிவுகள் வெளிவரும் முன்பே தமிழக அரசிடமிருந்து புதுச்சேரி ஆசிரியர்களின் மதிப்பெண்களை கேட்டு பெற்று புதுச்சேரி ஆசிரியர்களுக்கு 35% என 52 மதிப்பெண் பெற்றவர்களை தகுதியானவர்கள் சான்றிதழ் அளித்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலமாக ஊசி மருந்து வாங்கிய ஜிம் மாஸ்டர் உள்ளிட்ட 2 வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் பாலமுருகன், துணை ஆய்வாளர் இருசப்பன் மற்றும் காவல்துறையினர் கருவடிக்குப்பம் இடையஞ்சாவடி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 காவல்துறையினரை கண்டவுடன் வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை விரட்டி சென்று மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் பெரிய முதலியார் சாவடியை சேர்ந்த ஜிம் மாஸ்டர் சசிகுமார், லாஸ்பேட்டை சாந்தி நகரை சேர்ந்த நரேஷ் என்பதும் தெரியவந்தது. இவர்கள் 2 முன்னுக்கு பின் முரணாக காவல்துறையினரின் விசாரணைக்கு பதிலளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை சோதனை செய்தபோது அவர்களிடம் போதை ஊசி மருந்துகள் இருப்பது தெரியவந்தது. இந்த மருந்துகள் இரத்த அழுத்தத்தை உயர்த்தவும் இதய துடிப்பை தூண்டவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த மருந்து. இதனையடுத்து காவல்துறையினர் அவர்கள் 2 காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் அப்போது அவர்கள் மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் ஆன்லைன் மூலம் ஊசியை வாங்கி பயன்படுத்தி வந்ததும், மேலும் இதனை மற்ற நபர்களுக்கும் விற்பனை செய்ய வந்ததாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்கள் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து ஊசி மருந்துகள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2 செல்போன் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அமைச்சரவை இலாக்காக்கள் இதுவரை அமைக்காததால் பல்வேறு பணிகள் முடங்கியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரி சட்டசபை தேர்தல் முடிவடைந்து 50 நாட்கள் ஆகியும் இதுவரை அமைச்சரவை இலாக்காக்கள் அமைக்கப்படாத உள்ளது சிறிய மாநிலமான புதுச்சேரிக்கு அவப்பெயரை உருவாக்கியுள்ளதாகவும் இது மேலும் புதுச்சேரியின் பல்வேறு பணிகளுக்கு பெரும் தடையாக அமைந்துள்ளதாகவும் பல்வேறு துறைகளில் பணிகள் முடக்கியுள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் பல்வேறு துறைகளின் பணிகள் முடங்கியுள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் மத்தியில் உள்ள பிஜேபி தான் புதுச்சேரியில அவருடைய எண்ணிக்கை மிக குறைவு, 4 பேர் தான் வென்றிருக்கிறார்கள். அந்த 4 பேர்ல 2 பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க. இன்னும் என்ன வேணும் அவங்களுக்கு? எனவே பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்கும் அனைத்து மாநிலங்களிலுமே அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? எல்லா மாநில கட்சிகளையும் உடைக்கிறது. குதிரை பேரம் என்று சொல்கிறார்களே, அந்த குதிரை பேரத்தை நடத்துவதே பாரதிய ஜனதா கட்சி தான் அகில இந்தியா முழுவதும். எந்த மாநில கட்சியும் செயல்படக்கூடாது. மாநில கட்சியினுடைய ஜனநாயகம் சிதைக்கப்பட வேண்டும், அதான் பிஜேபியுடைய கொள்கை. ஆனால் இவர்கள் நேற்று வானதி சீனிவாசன் சொல்கிறார் என்ஆர் காங்கிரஸ் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று. எது எப்படி என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி இந்த 2 கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அதிகார பசி, அதிகார போட்டியின் விளைவாக புதுச்சேரி மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். புதுச்சேரி முடங்கி போயிருக்கிறது. பிஜேபி அரசாங்கத்தினுடைய இந்த அதிகார போட்டியினால் நிர்வாகம் முடங்கி இருப்பதால் பாதிக்கப்படுவது மக்களின் திட்டங்கள். எனவேதான் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அது மட்டுமல்ல எங்களுடைய அகில இந்திய கட்சியும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, ரொம்ப மோசமான பிரச்சனை இருக்குது மக்கள் மத்தியில். புதுச்சேரியை பாருங்க, ஒரு தேர்தல் நடந்தது. தேர்தல் என்னாச்சு? பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சொல்லுவோம். ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு கொடுத்தாங்க? 1500 ரூபாய், 1000 ரூபாய். ஒரு வாக்காளர் கிட்டத்தட்ட 3000 ரூபாய். அப்புறம் பணம், பொருள். ஒரு வாக்காளர் கிட்டத்தட்ட புதுச்சேரியில பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குது. மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி, மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி வாக்கு என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை விலை பேசி வாங்குகிறார்கள். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் உணவு விநியோக பணியில் ஈடுபட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் அதிலிருந்து பொதுமக்களை பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் ஆங்காங்கே நீர்மோர் உள்ளிட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் உணவு விநியோக பணியில் ஈடுபட்டு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் தண்ணீர் பாட்டில்கள், டர்க்கி டவல் மற்றும் தொப்பிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளின் மாநில ஆலோசகர் ரவுத்ரம் சக்திவேல் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆனந்த், கண்ணன், மகேஷ், நாகராஜ், புதுச்சேரி பொதுநலக் கழகத்தின் சார்பில் சிவசங்கரன், சந்தோஷ் மற்றும் புதுச்சேரி மாநில மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைப்பாளர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சமூக நல முயற்சி கடுமையான கோடை வெயிலிலும் மக்களுக்கு சேவை செய்து வரும் மாற்றுத்திறனாளி உணவு விநியோக பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுடைய வேலையில் நன்றியும் அங்கீகாரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் BNI போன்ஜோர் சார்பில் 100 உறுப்பினர்களுடன் டைமண்ட் சாப்டர் பெற்றதற்கான கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் BNI போன்ஜோர் சாப்டர் தனது 450வது வார வணிக கூட்டத்தை சிறப்பாக கொண்டாடியதுடன் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு டைமண்ட் சாப்டர் என்ற புதிய மைல்கல்லை எட்டி புதுச்சேரி BNI வரலாற்றில் புதிய சாதனை படைத்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் BNI பாண்டிச்சேரி மாநிலத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இளங்கோ செந்தாமரை கண்ணன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து உறுப்பினர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் ஒரே நாளில் 12 புதிய உறுப்பினர்கள் இணைந்ததன் மூலம் BNI போன்ஜோர் 100 உறுப்பினர்களை கடந்து சென்ச்சுரின் சாப்டர் என்ற பெருமையும் பெற்றுள்ளது. இதன் மூலம் புதுச்சேரியில் முதல் டைமண்ட் சாப்டர் என்ற அங்கீகாரத்தையும் அதிகாரப்பூர்வமாக பெற்றுள்ளது.
கிவர்ஸ் கெயின் என்ற BNIயின் தத்துவத்தை செயல்படுத்தி தொழில் முனைவோருக்கு இடையே நம்பிக்கையும் வலுவான தொழில் தொடர்புகளையும் உருவாக்கி எண்ணற்ற வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் BNI போன்ஜோர் சாப்டர் இனி மேலும் பல சாதனைகளை நோக்கி பயணிக்க தயாராக உள்ளதாக உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அம்சமாக சாப்டரின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர் சேர்க்கை, தலைமைத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்டு சாதனை படைத்த பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சேவையை பாராட்டி நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 450 வாரங்கள், 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், முதல் டைமண்ட் சாப்டர். புதுச்சேரி BNI வரலாற்றில் BNI போன்ஜோர் சாப்டர் பதித்திருக்கும் இந்த மைல்கல் தொழில் முனைவோருக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,315 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.